மேடைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய், அண்ணன் மேல செருப்பை வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும், காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிக்க சொல்லு. வா மேடைக்கு. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்கள் உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அமைதி அமைதி. காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். பெரிய விஷயம். இங்க இருக்கு. பொய் சொல்லுவாங்கல்ல, உண்மையாவா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்ல மாட்ட, நீயே தான் சொல்லுவேன். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஐபிஎல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிகே தான். டிவிகேவா? ஆமா ப்ரோ, டிவிகே தான் ப்ரோ. என்னடா சொல்ற? எதுல டிவிகே? இந்த வருஷம் ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே. ஐபிஎல்ல பாத்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல ப்ரோ. ஆனா சப்போர்ட் மட்டும் டிவிகே தான். என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கிற. எதனால உங்க சப்போர்ட் வந்து டிவிகேக்கு பண்றீங்க ஐபிஎல்ல? சரி, கொஞ்சம் நல்லதெல்லாம் செய்வாரு இந்த வருஷம் வந்தா. கரெக்ட் தான். ஐபிஎல்ல எப்படி நீங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? முதல்ல ஐபிஎல்னா என்ன? ஐபிஎல்னா இப்ப வரப்போற எலெக்ஷன் தானே ப்ரோ. என்ன கிறுக்கனா இல்ல கிறுக்கு போறத கிறுக்கு போல. இந்த வருஷம் யார் கப் வின் பண்ணுவா? டிவிகே தான். அட மலக்குறங்க. எங்க பேஜ் நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருந்தா உங்களுக்கு 500 ரூபாய் தருவோம். ஃபாலோ பண்ணல ப்ரோ. ஃபாலோ பண்ணல ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணி வச்சீங்க ப்ரோ. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. 5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் மூலமா நான் எது வாழ்க்கைன்னு கத்துக்கிட்டேன். 5 வயதில் இருந்து பார்த்தவன் நான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட தனிமை. நான் மட்டும் தனியா கோர்ட்ல நின்னு 13 வயதில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நூலகத்தில் உட்கார வச்சார். என்னுடைய கோவங்கள், சமூகத்தில் மேற்பட்ட கோவங்களை மாற்றி திமுக குடும்பம் மாதிரி கொள்ள அடிச்சு நான் இந்த இடத்துக்கு வரல. அப்ப பாக்கணுமே இந்த காந்தி பாபு ஓடுவான் ஓடிடுவான். ஒரு பேங்கை உருவாக்கின மைக்ரோ பைனான்ஸ் 7 வருஷம் கடுமையாக உழைத்தேன். 100 ரூபாயில இருந்து 3000 கோடி கம்பெனியா மாத்தினேன். அப்புறம் யாருடா என் புருஷன்? ஆமாடா என் புருஷன். டேய், என்ன இல விடாது. நல்ல விஷயம் தான்டா இது. புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார விபச்சாரின்னு சொல்லிருக்கூடாது சார். அது ஸ்ட்ரைட்டா வந்து தேவடியாக்கள் சொல்லிருக்கணும். வாய திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன். உன்னெல்லாம் சின்ன வயசுல கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டிருக்கணும். இத பாருமா, மாயாண்டி குடும்பத்தாரை விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னடி வாய்ஸ் இது? நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். ஆர்கே நகர் திரு டாக்டர் என் மரியா வில்சன் நிர்வாக குழு உறுப்பினர். கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா கழக நிர்வாகி. ஆண்டிப்பட்டி திரு வி பாண்டி தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். நான் விடுத்து விடுவேன். நீ கவுண்டம்பாளையம் திருமதி RD கனிமொழி கழக நிர்வாகி. இந்த கேன்சர் அப்படிங்கிற பெரிய நோயில இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஜோதிடம் சொல்லக்கூடிய முழுக்க 100% உண்மைங்க. நிஜ நிஜமா
அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மாற்று கட்சியில இருந்து வந்த எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருக்கீங்க, உங்க கட்சியில இன்னும் சீட்டு கொடுக்கல. ஒருத்தன் பாலியல் வழக்குல கைதாகி போயிட்டு வந்தவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. தாவைக்க மகளிர் அணி நிர்வாகிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த புகாரில் பூந்தமல்லி தொகுதி தாவைக்க வேட்பாளர் பிரகாசம் என்ற குட்டி மீது போலீசார் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். என்னடா வேலை பாத்துருக்கீங்க? ஒருத்தன் கஞ்சா வழக்குல கைதாகி ஜாமீன்ல வெளிய வந்து 10 நாள் தான் ஆகுது, சீட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அயோக்கிய பயலுக்கும் சீட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்க? இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா 41 பேர் உயிர் இழந்தாலும் மக்கள் வந்து கரூர் மக்களாலும் சரி, தமிழக மக்களா இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது இருக்கிற அந்த அன்பும் பற்றும் வந்து குறையவே இல்லை. சார் இவனை என்ன பண்ண சார்? ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பழி போடுறோம். தளபதி அவர்கள் வந்து இப்ப 2 தொகுதியில நிக்கிறாரு. டிஎம்கே பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக ட்ரிப்ளிகன் ரெண்டுமே நிக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் நாங்க பாக்குறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி தலைவரே, தர்மத்தாயின் தவ புதல்வரே, வருங்கால தமிழக முதல்வரே வருக. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட விட்டு ஆகுதுடா, போடா. தலைவர் வர்றாருங்கிற இவன் வர்றான். தலைவர் கொடுத்தா என்ன? இவன தெருவுல நின்னாலே யாரும் மதிக்க மாட்டாங்க. இவன் எலெக்ஷன்ல நிக்கிறானா? நல்லா இருங்க, நாசமா போங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். எனக்கு 2 டிக்கெட். இன்னொருத்தர் யாரு? ரெண்டுமே எனக்கு தான். உனக்கு எதுக்கு 2 டிக்கெட்? திடீர்னு செக்கிங் பண்ற யாருன்னா ஒரு டிக்கெட்டை தொலைச்சிட்டோம்னா இன்னொரு டிக்கெட்டை காட்டுவேன். 2 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளரையை எதிர்த்து களமிறங்குகிறார். விஜய் பிள்ளாக்கா பையன். விஜய்னா யாரு? ஒரு நடிகர். அவன் குடும்பத்தையே காப்பாத்த தெரியாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துவாரு? சப்போர்ட் டிவிக்கு மட்டும் கிடையாது ப்ரோ. எங்க வேணா கொடுக்கலாம் ப்ரோ. டிவிக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் ப்ரோ. டிவிக்கு எல்லாம் ஒரு இது சொல்றல தற்குறிங்க ப்ரோ. அறிவே இருக்காது. லூஸ் மாதிரி ஏதாவது பேசினு இருப்பாங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு. 2026ல திமுக தான் வரும். எங்க முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எங்க அண்ணன் வின் பண்ணுவாரு. வின் பண்ண வைப்போம். இந்த 2026ல இவங்க கையில ஆட்சியை கொடுத்தா தமிழகமே காணா போயிடும். அதனால தயவு செஞ்சு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், படிச்சவங்க தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க. தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா, கரெக்டா? விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்குகிறது. அதில் சென்னை மாநகரின் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுவதாக விஜய் அறிவித்திருக்கிறார். விஜய் அண்ணா பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதியில நிக்க போறாரு. அது பெரம்பூர் தொகுதியில எவன் வந்தாலும் சரி, விஜய் இல்ல, விஜயோட அப்பனே வந்தாலும் சரி, டெபாசிட் கூட வாங்க முடியாது. கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னு கட்சிக்காரனுங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இப்படி அநியாயத்துக்கு பயந்து போய் 2 தொகுதியில நிக்கிறிய என்ன குமார்? அவ்வளோ பயமா? பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும், அண்ணனால 2 இல்லாம இருக்கவே முடியாது போல. பெரம்பூர் திருச்சி, சங்கீதா த்ரிஷா. தமிழ்நாட்டில் நீண்ட காலத்திற்கு பிறகு, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பிறகு 2 தொகுதிகளில் போட்டியிடும் அரசியல் தலைவர் விஜய்தான். சூப்பர் ஷரத், ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வெளில வெயிட் பண்றேன், நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி தலைவரே,
தர்மத்தாயின் தவ புதல்வரே, வருங்கால தமிழக முதல்வரே வருக. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட விட்டாகுதுடா, போடா. தலைவர் வர்றாருங்கிற இவன் வர்றான். தலைவர் கொடுத்தா என்ன? இவன தெருவுல நின்னாலே யாரும் மதிக்க மாட்டாங்க. இவன் எலெக்ஷன்ல நிக்கிறானா? நல்லா இருங்க, நாசமா போங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். லஸ்ஸுக்கு எனக்கு 2 டிக்கெட். இன்னொருத்தர் யாரு? ரெண்டுமே எனக்கு தான். உனக்கு எதுக்கு 2 டிக்கெட்? இருந்து செக் இன்ஸ் பண்ற யாருன்னா அருணவாயி ஒரு டிக்கெட்டை தொலைச்சிட்டோம்னா இன்னொரு டிக்கெட்டை காட்டுவேன். 2 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளரை எதிர்த்து களமிறங்குகிறார். விஜய் பிள்ளாக்கா பையன். விஜய்னா யாரு? என்ற ஒரு நடிகர். அவன் குடும்பத்தையே காப்பாத்த தெரியாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துவாரு? சப்போர்ட் டிவிக்கு மட்டும் கிடையாது ப்ரோ, எங்க வேணா கொடுக்கலாம் ப்ரோ. டிவிக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் ப்ரோ. டிவிக்கு எல்லாம் ஒரு இது சொல்றதுல ஒரு தற்கொலைங்க ப்ரோ, அறிவே இருக்காது. லூஸ் மாதிரி ஏதாவது பேசினு இருப்பானு. மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு. 2026ல திமுக தான் வரும். எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்க அண்ணன் வின் பண்ணுவாரு. வின் பண்ண வைப்போம். இந்த 2026ல இவங்க கையில ஆட்சியை கொடுத்தா தமிழகமே காணா போயிடும். அதனால தயவு செஞ்சு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் படிச்சவங்க தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க. தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா, கரெக்டா. விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்குகிறது.